ஓகே, அவன் பவர் ஃபுல்லாக காலியாக போகுது. இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் ஒரு அடி அடித்தா காலி ஆகிடுவான்னு நினைக்கிறேன். வாவ், வெடிச்சிட்டான். எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு கேடி ப்ரோ. இன்றைக்கி நாம் இந்த குண்டு பையன் நிற்கிறான் பார்த்தீங்களா, பேரிஸ் பிரிசன், இந்த கேம் தான் விளையாட போகிறோம். அவனோட சிக்ஸ் பேக்ஸை பார்த்தாலே சிரிப்பாக வருதுங்க. ஓகே, நம்ம இப்போ ஈஸி லெவல் தான் விளையாட போகிறோம். பிக்க மோடு. ஓகே, 3rd person செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தா அங்கே யாரோ டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. மண்டேல பார்த்தா ராஜா மாதிரி கிரீடெல்லாம் போட்டுருக்கான். ஓகே, அங்கே ஏதோ ஒரு ஏரோ போட்டிருக்காங்க. யாரும் நம்ம கூட ஓடுறான். ஓகே, ஓ அந்த பொந்து வழியாக போகணும் போலங்க. என்னடா கீழே இறங்கிட்ட? நம்மளாம் எவ்வளோ பெரிய மூளைக்காரங்க. நம்ம இவன் மண்டையில் எகிரி குச்சி அந்த பைப்பில் எகிரி குச்சிடலாம். வாவ், எப்பட்றா நான் இவ்வளோ ஈஸியாக ஏறிட்டேன், நீங்கள் 2 பேரும் அங்கே ஓடி பிடிச்சி விளையாடுறீங்களா? தம்பி ராஜா, நன்றிப்பா, ரொம்ப நல்லா இருப்பேன் நீ. ஓகே, நம்ம பின்னாடி வந்தவங்களாம் வந்துட்டானுங்க. இந்த உடச்சிக்கினே கீழே குச்சிட்டான். இப்போ இங்கே குச்சி என்னடா முன்னாடி வந்த 2 பேரும் கீழே வந்துட்டீங்க. ஓகே, நம்ம குதிச்சிட்டோம். 3 பேருமே கீழே வந்துட்டானுங்க. வேஸ்ட்டு. ஓகே, இப்போ இன்னும் ஒன்று இருக்குது. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஆளுக்கு கீழே சஃபாரி குதிக்கிற மாதிரி குச்சி போகிறானுங்க. இன்னும் என்ஜாய் பண்ணுற மாதிரி குதிக்கிறானுங்களே. ஓகே, நம்ம வந்துட்டோம். அவங்க இன்னும் வரலையே. அட பாருங்களா என்றா டேய். ஓகே, இங்கே ஏதோ இங்கேருந்து குச்சா அவ்வளோதான். கீழே முள்ளாக இருக்குது. ஓ, இந்த பட்டன் அழுத்தணும் போல். அழுத்தினோடனே பார்த்தா அங்கே இருந்த எல்லாமே மேலே இருந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரிலாம் டாஸ்க் வச்சுருக்கீங்களா? ஐயோ போச்சு, முன்னாடி ஒரு அக்கா குச்சி கீழே ஊந்து காலி ஆயிடுச்சு. ஓகே, இங்கே ஏதோ ஸ்பேனர் மாதிரி வச்சுருக்காங்க. என்னடா கையில் எடுத்துக்கினேன். ஓ, அதை உடச்சிட்டு உள்ளே போகணும் போலங்க. இல்லாத டாஸ்க்லாம் வைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இங்கேருந்து கீழே குச்சா ஏதாவது ஆகுன்ற. யார் அவன் நம்ம வண்டியில் ஏறினவன்? ஓகே, கீழே குதிச்சிட்டோம். நம்ம கூட வந்த 4 பேரும் வந்துட்டானுங்க. 3 பேர். ஐயோ, அங்கே நிற்கிறது அந்த குண்டன் தானே. அட பாவி டேய், அவன் நம்மளை தாங்க தேடுறான். இன்றைக்கி கையில் மாட்டினோம். நம்மளை பிடிச்சி அவன் தொப்பையில் போட்டு நெசிக்கிடுவான். ஓகே, நம்ம ஒரு பிளான் போடணும். எல்லோரும் ஓடுறானுங்க. சரி, நம்மளும் ஓடுவோம். ஐயோ பார்த்துக்கிட்டாங்க. ஓடுறா. படிக்கட்டில் ஏறிட்டோம். எங்கே போகிறது? ஓகே, இங்கே யாரோ போட்டிருக்காங்க. இந்த பைப்பில் குச்சி போனோம் போல். குதிரா அப்போ ஜஸ்ட்டுங்க கீழே ஊந்துருப்பேன். குண்டை பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு எப்படியோ கீழே குதிச்சிட்டான். ஓகே, இனிமேல் நம்ம சேஃப். ஓகே, இத்தனோண்டு பைப்பில் நடக்க விட்றீங்களே எல்லாடே. சர்க்கஸில் கூட இவ்வளோ பெரிய வித்தெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே, வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் ஜம்ப் பண்ணணுமா? போடுறா ஜம்ப்பு. ஓகே, அந்த கீழே ஏதோ ஒரு பட்டன் இருக்கே. அடே, மறுபடியும் கீழே போக வைக்கிறீங்களாடா டேய். ஐயோ, அந்த குண்டை வேறு பார்த்தாங்க. ஒன்றும் பின்னாடியே தோற்றின்னு வரேனே. ஒரு வாட்டி தப்பிச்சதே பெரிய விஷயம். குதிச்சிட்றா. அப்பா, எப்படியோ குதிச்சிட்டோங்க. அந்த குண்டை கையில் மாட்டினாலே கதி கலங்கிடும். எப்படி நடந்து போகிறான் பாருங்க கீழே. எப்படியோ அவன்கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். போன வாட்டி அந்த டோர் முன்னாடி ஒரு கேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது சாத்தி இருந்தது. ஓ, அதை திறக்கிறதுக்கு தான் அழுத்தணும் போலங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா இங்கேயே மாட்டின்னு இருந்திருப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, நம்ம வந்தாச்சு. இங்கே ஏதோ டனல் மாதிரி இருக்குது. வெளில குதிச்சிட்டோம். என்ன இடம் இது? பாத்ரூமா டேய்? இந்த இடத்துல சென்ட்டுமா போயும் எங்கே போகுது அங்கே போகுது. ஓகே, இங்கே ரூம்லாம் இருக்குது. டாய்லெட்டு இங்கே என்னடா குழி நோண்டி வச்சுருக்கீங்க? ஐயா,
விஷக்கிருமி. ஏன்டா டேய், இந்த மாதிரி ஒரு இடத்துல இடம் என்னை கூட்டின்னு வந்து விடுவீங்க? அங்கே பாருங்க எந்த இடத்துல காசு காயின் தங்க காயினை வச்சுருக்கானுங்கன்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் மயக்கம் போட்டு வந்துடுவோம். நம்ம பக்கத்தில் இருக்க இடத்துல அந்த நோன்றதை எடுக்கிறேன். ஓ, இந்த நோண்டி போனோம் போல் என்னென்ன வைக்கிறானுங்க பாருங்க. ஓகே, நோண்டி நம்ம குதிச்சாச்சு. ஐயோ, இங்கேயும் அது பக்கமே போகக்கூடாது. போனால் மயங்கி வந்துடுவோம், தேவையில்லை. ஓகே, இங்கே ஜம்ப் பண்ணி போனோம். இங்கேருந்து அங்கே ஜம்ப்பை போடு. அங்கே தூரத்தில் ஒரு பிரிட்ஜு தெரியுதுங்க. கீழே செவப்பாக இருக்கிறது வந்து நீங்கள் கார சட்னி எல்லாம் நினச்சிடாதீங்க, லாவா குழம்பு. கீழே விழுந்தால் பாட்டாக கழண்டு நோந்துடும். ஓகே, இந்த பிரிட்ஜில் நடுவில் எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. அங்கே பிரிட்ஜு உடஞ்சிருக்குங்க ஒரு இது. அட பாவி, இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுருந்தோம், அவ்வளவுதான், கதை காலியாக இருக்கும். ஓகே, உடஞ்ச பழத்தை கடந்து வந்தாச்சு. எங்கே லாஸ்ட்டாக வச்சுருக்கீங்க? ஐயோ, முள். நல்ல வேலைங்க, பார்க்காம வந்திருப்பேன். நேரத்துக்கு கீழே விழுந்து காலியாக இருப்பேன். ஓகே, இவன் என்னத்துக்கு இங்கே நின்றுருக்கான்? டே போடா அம்மா. என்னடா இது, இவ்வளோ பெரிய கல். ஓ, இந்த பொந்தில் ஒழிஞ்சிக்கணும் போலங்க. அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். வருது ஒலி ஒலி ஒலி. அப்பா தப்பிச்சிட்டான். அவன் என்னடா, அவன் மேலே கல் ஏறி ஒன்றும் அவளை சூனியம் பண்ணியிருப்பானோ, மந்திரக்காரனாக இருப்பான்னு நினைக்கிறேங்க. அது ஒரு கல் வருது, ஒழிஞ்சிக்கோ. ஓகே, இன்னொரு கல் வரத்துக்குள்ளே நம்ம ஓடிடலாம். இங்கே ஒரு ஏணி இருக்கு, மேலே ஏறியாச்சு. இது என்ன டோரு? மறுபடியும் இந்த தொப்புக்காரன் வந்துட்டாங்க, கீஞ்சுது. ஐயோ, பார்த்துட்டான், ஓடுறா. இங்கே ஒரு கதவு திறந்துருக்கு. இங்கே என்ன பண்ணோம்? ஓகே, இது அழுத்தியாச்சு. ஐயோ, குண்டு அங்கிள் இருங்க அங்கிள், நான் தப்பிச்சு போயிடுறேன், நீங்கள் என்ன வேணும் பண்ணி. ஓகே, இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓ, இந்த படிக்கட்டுலேருந்து அங்கே அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, குண்டை போயிட்டான். ஓகே, இங்கேருந்து அங்கே குதிக்கணும். ஏண்டா படிக்கட்டு கட்ட தெரியாதாடா, இப்படி உடச்சி வச்சுருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த குண்டு பையன் இதில் நடந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேங்க, அதனால தான் அங்கங்கே உடஞ்சி கிடைக்குது. ஓகே, நம்மளுக்கு முன்னாடி போனவன் யாரோ ஒருத்தவன் பயங்கரமாக ஜம்ப் பண்ணி போகிறானே. ஓகே, இது என்னது? இங்கே ஏதோ பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே அவ்வளோ. என்னடா கீழே குச்சிட்டான்? ஐய, ஓ, டெக்னிக்கல் லிஃப்ட்டு போலங்க. பழங்காலத்தில் இதான் லிஃப்ட்டு போல். ஜெயிலெலாம் இந்த மாதிரி தான் இருக்குமோ லிஃப்ட்டு, யாருக்கு தெரியும். ஓகே, கெஃபட்டேரியா கேஃபே. இங்கே செக்யூரிட்டி ட்ரைனிங்கா? ஓகே, இங்கே ஏதோ அழுத்துற மாதிரி காட்டுது. நல்லா ஜூஸ் குடிக்கிற, இப்போ என்னத்துக்கு தேவலாம்? ஓ, வேகமாக ஓடுவான் போலங்க இந்த ஜூஸ் குடித்தா. ஓகே, நம்ம இப்படி ஜம்ப் பண்ணி போனோம் போல். ஓகே, போடுற ஜம்பை. இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஜஸ்ட் மிஸ்ல கீழே விழுந்திருப்பேன். ஓகே, இதெல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னா குரங்கோட மோசமாக தவறான்னு நினைப்பாங்க. ஓகே, செம ஸ்பீடாக போகிறானே. இந்த ஸ்பீடில் போனால் ரேஸில் கலந்துங்கன்னா கண்டிப்பாக சீத்தை விட வேகமாக நீ தாண்டா ஓடுவேன். ஓகே, கரெக்டாக அந்த மஞ்சள் கலர் லைனில் காலை வைக்கும்போது குதிக்கணும். ரொம்ப பயங்கரமான டாஸ்க்லாம் தரீங்கடாடி. இங்கே இருந்தாங்க ஜம்ப் அப்பா. ஐயோ, வந்ததுலேருந்து ஒரு வாட்டி கூட காலி ஆகலையே, என்னடான்னு பார்த்தேன், இப்படி சதி செஞ்சிருச்சு. ஓகே, இந்த வாட்டியாவது போயிடலாம். ஓடுறா ஜம்பை, இந்த வாட்டி போயிடுறா. அப்புறம் அவமானமாக போயிடும், ஒரே அசிங்கமாயிடும், புரியுதா? அதனால் நீ என்ன பண்ணுறீன்னா அழகாக தாவி குரங்கோட மோசமாக போகணுமா. ஓகேயா, கிட்டத்தட்ட வந்துட்டோம். போன வாட்டி எண்டில் வந்துட்டு இன்னும் 2 தாங்க, அதை குதிச்சிட்டா அந்த தெரிந்து பாருங்கள் ஏணி தூரத்தில், அங்கே ஏறி குதிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். ஓகே, நம்ம இந்த ஓரம் மேலே போகலாம், ஏன்னா இந்த ஓரத்தில் தான் அங்கே ஒன்று இருக்குது. வந்துட்டேன். இன்னும் ஒன்றில் குடிச்சிருந்தா முடிச்சிருப்பேனேடா வேலையை. ஒன்றும் இந்த இது சரியான சொதப்பலாக இருக்கேங்க. ஓகே, எப்படியோ வரோம். நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்களாம் பிரேக்கே போடாமல் குச்சி போகிறான். அவன் பார்த்தீங்களா,
ஒரு இடத்துல கூட நிற்கவே இல்லை. ஓகே, முடியும் முடியும், நம்மளால் முடியும், உன்னால் முடியும்டா, ஓடுறா. கேடி ப்ரோனா யாருன்னு காட்டுறா, என்ன யாருன்னு நினச்சிங்க? கேடி ப்ரோ பாருங்கள், இப்போ ஆட்டத்தை பார்க்க தானே போகிறீங்க. போடுறா ஜம்பை. அப்போ ஜஸ்ட்டில் வந்து நின்ட்டான். கொஞ்சம் முன்னாடி போயிருந்தோன்னா ஸ்லிப்பாகி கீழே வந்துருப்பான். வா, வந்துட்டோம். சூப்பர், போடு. என்னடா இது, வாயிலேருந்து பச்சை பச்சையாக வருது. ஓ, அந்த ஜூஸ் குடித்ததோடைய சைடு எஃபெக்ட் போலங்க, சம்திங் ஏதோ ஒன்று. ஓகே, நம்ம எப்படி எத்தனை யூனிட் வச்சுருக்கீங்க? ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் விளாட்றேண்ணா இப்போ. ஓகே, இங்கே ஸ்டோரேஜ் ரூம்னு ஏதோ வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போமே. ரீஸ்பான்னா ஓகே, இங்கே ஒரு ஏணி இருக்குது. ஓ, இந்த ஏணியை எதுக்கு கொடுத்துருக்காங்க? எங்கே தூக்கின்னு போகிறான்? ஓகே, இந்த ஏணியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? இந்த சேர் மேலே போடணுமா? ஃபைண்ட் அ லேடர். கையில் இருக்குது, அது பேர் என்னதுராப்ப? ஓ, மேலே ஏறணும் போலங்க. அதுக்கு தான் ஏணி எத்தனை சொன்னீங்களாடா? ஓகே, நம்ம கரெக்டாக அதுக்கு நேராக போட்டு அந்த ஏணியில் ஒரு ஜம்ப்பு போடுறா ஜம்பை. ஓகே, கிட்ட வந்துட்டோம், திறந்தாச்சு. இப்போ கரெக்டாக அந்த ஏணியை பிடிச்சாச்சு. ஓகே, ஏறிட்டோம். இப்போ கீழே என்ன டாஸ்க் வச்சுருக்க போகிறாங்கன்னு தெரில. அங்கன்னா எவ்வளோ பெருசாக ஒரு ஃபேன் போச்சு. ஓ, அந்த ஃபேன் நம்மளை தள்ளுது போலங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓ, பயங்கரமான டாஸ்க்லாம் தரீங்களேடா டேய். பொறுமை. இவ்வளோ பெரிய ஃபேனை யார் ஜெயிலில் வச்சா? எங்கள் ஜெயிலில் வச்சிங்கன்னாவது நாங்கள் அழகாக காற்று வாங்குவோம்ல. ஐயோ, தாறுமாறாக போகுதே. ஓகே, முடிஞ்சிருச்சு. எப்படியோ வந்துட்டோங்க கிராஸ் பண்ணி. எப்பா, பயங்கரமான டாஸ்க்லாம் தராங்க. அட பாவீங்களா, பைப்பு போச்சா? ஐயோ, நம்மளுக்கு எவனோ சதி பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு நல்லா விளாட்றோன்ட்டு. ஓகே, எப்படியாவது ஏறி குச்சிடுறா. இங்கேருந்து அந்த பைப்புக்கு போனோம். ஃபஸ்ட்டுலாம் நம்ம ஒரு வாட்டி கூட கீழே விழாமல் விளையாடிருந்தோம். ஃபஸ்ட் ஹாஃபு பார்த்துருப்பீங்க. இப்போ எவனோ ஒருத்தன் ஏதோ பண்ணிட்டாங்க. போச்சா? சொல்லி வாய மூடலை, மறுபடியும் இப்படி பண்ணுறீங்களேடா டே. இது உங்களுக்கே சரியாக படுதா? சரிங்க, இந்த வாட்டி மிஸ் பண்ணக்கூடாது. குதி. அப்பா, அது மேலே குதிக்க சொன்னேன். ஐயோ, ஜஸ்டில் நின்றுருக்கான். ஓகே, குதிச்சிட்றா. கேடி ப்ரோனா யாருன்னு காட்டணும்டா. அப்புறம் மண்டையில் இருக்க முடியெல்லாம் கட் பண்ணி மொட்டையாக்கிடுவோம் பார்த்துக்கோ. ஒழுங்கான எடுத்து போ. இங்கே வேறு 3 பைப் வச்சுருக்கீங்களே. ஓகே, பக்கத்தில் எவனோ ஒருத்தவன் கீழே புஷ்வான மாதிரி ஸ்வயன்னு போனான். என்ன தலைவரை ஊற்றிக்கிச்சா? போச்சு போ. ஓகே, நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எத்தனை வாட்டி விழுந்தோன்ட்டு. மற்றவங்கள கலைக்காத விட்டு வந்துட்டோங்க. அவள் தாங்க இந்த கடைசி பைப். போடுறா. அப்பா அடி, எப்படியோ வந்துட்டோம். அங்கே என்னென்ன டாஸ்க்கு வச்சுருக்க போகிறானுங்கன்னு தெரில. க்ளோஸ் தி வால்ஸ்ன்னு கொடுத்துருக்கானுங்க. எது வால்? அங்கே சிவப்பு கலரில் இருக்கே, அதுவா? எல்லா வாட்டியும் ஃபஸ்ட்டு வாட்டி கண்டிப்பாக எல்லா இதுலேயும் ஒரு வாட்டியாவது விழுந்துடுறேங்க. எவனோ சதி பண்ணிட்டான், அது யாருன்னு தெரில. கண்டுபிடிக்கிறோம், அவனை காலி பண்ணுறோம். ஓகே, அங்கே ஒரு வால்வு இருக்குது. இந்த பைப் வழியாக போய் அந்த மேலே ஜம்பை போட்டு ஓகே அதையும் ஆஃப் பண்ணிட்டோம். இன்னும் எத்தனை வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. ஓகே, இன்னும் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒன்று இருக்குங்க. அது மட்டும் தானே, வேறு எதாவது வச்சுருக்கீங்களா ஆல்ரெடி? ஓகே, எப்படி அங்கே போகிறது? இங்கேருந்து குதிக்கணுமா? குச்சா காலிலாம் ஆகிட மாட்டான். இல்லை, ஏதாவது பண்ண போகிறீங்கடா. அப்பா, சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம். இதையும் மூடியாச்சா? ஓகே, இப்போ எப்படி நான் மறுபடியும் மேலே போகிறது? ஓ, இங்கே ஒரு பைப் இருக்கா? ஓகேங்க, அங்கே நம்ம ஏறி வந்தாலும் ஒரு ஏணி, அந்த ஏணி வழியாக கனெக்ட் ஆகுது. ஓகே, மறுபடியும் மேலே போய் இவ்வளோ நேரம் அந்த க்ளோஸ் தி வால்ஸ்ன்ற இடத்துல புகையாக அடிச்சிருந்ததா, அந்த இடத்துல போயிருந்தோன்னா இந்நேரத்துக்கு நம்ம காலி ஆகிட்ருப்போம். இப்போ அதை மூடினதுனால நம்ம
ஒரு பயமும் இல்லாமல் போகலாம். ஓகே, இதுக்கு மேலே எப்படா போகணும்? இந்த பக்கம் போகணுமா? சர்க்கஸில் இருக்க சீசாலாம் எடுத்து வந்து வச்சுருக்கானுங்க, சறுக்கினே போகிறது. ஓ, இதுக்கப்புறம் எப்படி போகிறது? அங்கே குதிக்கணுமா? இதுக்கு மேலே எங்கடா வழி காணோம்? மேலே கீழே குதிக்கணுமா என்ன? நல்ல வேலை குதிச்சிட்டோம். கீழே விழுந்திருந்தா அவமானம் ஆகிட்டுருக்கோம். இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப் போட்டு ஓகே கைஸ், நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும்? ஓகே, இங்கே என்ன சொதப்பல் பண்ணி வச்சுருக்க போகிறானுங்க? மறுபடியும் இந்த ஃபேனா? அங்கே வேறு நடுவில் பள்ளமாக வச்சுருக்கானுங்களே. அம்மா, தள்ளுது தள்ளுது தள்ளுது, பொறுமடா டேய். எங்கேயாவது போய் முட்டிக்க போகிறான். இதுலேயும் அதே ரூல் தாங்க. அந்த கரெக்டாக அந்த எல்லோ கலர் லைன் மேலே காலை வைக்கும்போது ஜம்ப் பண்ணணும். உன்னால் முடியும்டா, போய்ட்டுடா. மறுபடியும் காலி ஆனினா ஃபஸ்ட்லேருந்து வரணும். போடு, வேறு லெவல். எப்படியோ தாண்டி வந்துட்டோம். ஒரு வாட்டி கூட காலி ஆகாமல் மறுபடியும் நம்ம பவர்ஸ் நம்ம கைக்கு கிடச்சிருச்சு. ஓவராக சீன் போட்டு நான் போயிட போகுது. ஓகே, இங்கே மறுபடியும் இந்த ஃபேனில் எவனோ சதி பண்ணி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோம்? மேலே குதிக்கிறான். மேலே முட்டு சந்தாண்டா இருக்குது. அங்கே போய் நான் என்னடா பண்ண போகிறேன்? ஓகே, அது வந்த வழியா? இங்கே ஏதோ ஒன்று இருக்குதுங்க. அம்மா, மண்டையிலே அடி வாங்கினேன். ஓகே, என்னது அது? ஓ, இந்த இடத்துலலாம் அண்டர் கிரவுண்ட் சந்து வச்சுருக்கீங்களாடா டேய், அறிவாளிங்கடா நீங்கள். ஓகே, ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தூரத்தில் யாரோ தெரியுறாங்களே. யாரா அது? தவாவை தூக்கின்னு தெரியுறவன் செஃப்பா? ஓ, இந்த ஜெயிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறவன் போலங்க. அவன் பின்னாடினா பச்சை பச்சையாக ஏதோ வருது. ஐயோ, துரத்துறான். கேரி இதை செஃப்பா? என்னடா பேர் இது? ஐயோ, என்ன தூக்கி அடிக்கிறாங்க நம்ம மேலே. ஏய், என்னத்தரா தூக்கி அடிச்ச? தெருவில் கிடக்கிற கண்டதெல்லாம் எடுத்து ஃபுட் ஜூக்கா கன்னா? என்னது இது? கன்னு உனக்கு உடைய போதுடா பன்னு. வாடா டே, பன்னியா தூக்கி அடிக்கிறேன் என் மேலே. அவன் மூக்கிலே அடி சுடுறான். வாடா டே. அவன் வேறு தூக்கி போட்டுனே இருக்கான். நம்ம பவர் பாதி குறைஞ்சிச்சிங்க. இப்போ வாடா, என் கையில் கன்று இருக்குது. டே இப்படிலாம் பண்ணாதடா டே. மூஞ்செல்லாம் அடிக்கிறாங்க. தம்பி, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. நான் என்னடா பண்ணேன் உனக்கு? சாப்பாடு போட சொன்னால் சாப்பாடில் புழு இருக்கேன்னு கேட்டது ஒரு தப்பாடா டேய். வந்துட்டான் கிட்ட வந்துட்டான். ஐயோ, கண்ணு தெரில. போச்சுடா, கிழிஞ்சுது. இன்றைக்கி நம்ம அவனை இங்கேருந்தே சுட்டு பார்க்கலாம் ஏதாவது ஆகுதான்ட்டு. இந்த லைன் தாண்டி வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, வந்துட்டாங்க. ஓகே, நம்ம அதிலே பாதி எழுத்த குறைச்சிட்டோம். ஓகே, காலி ஆகிட்டான். இந்த பிளான் நல்லா இருக்கே, பரவாயில்ல. வெடித்து சதறிட்டான் அவன் வேலைக்காரனே இவ்வளோ கூடுறமாக இருக்கும்போது அவன் எவ்வளோ கூடுறமாக இருப்பான்ட்டு போக தான் தெரியும். ஓகே, இதுக்கு மேலே எப்படி போகிறது? எங்கேயும் வழி இல்லையே. ஃபஸ்ட்டு இந்த கன்னை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அந்த குண்டை திடீர்னுட்டு வந்தால் கூட ஒழிச்சு வச்சுட்டு எடுத்து சுடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அங்கே யாரா ரிவர்ஸில் யாரோ நடந்து போகிறது? ஓகே, நம்ம வெளில போகிற வழியை ஃபஸ்ட்டு தேடலாங்க. எப்படிக்கா போகணும்? எப்படிக்காவா? இங்கே வழி இல்லை, இது வந்த வழி. வேறு எங்கே போகிறது? அந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். இந்த இருக்கே, கண்டுபிடிச்சோம்ல. பைனாப்பிளா? என்னடா வாழைப்பழம் பர்கர்லாம் வருது? நானே இப்போ தாங்க பார்க்குறேன். ஏன்டா கன்னுன்னு சொல்லி புல்லட்டோடு இருக்குன்னு பார்த்தா, ஐயோ என்னடா உருள்றான். ஓப்பா, ரோலர் கோஸ்டரில் போனால் கூட எவ்வளோ கொடூரமாக இருக்காது. அது கூட பரவாயில்லைங்க. இந்த கன்று இருக்குது பார்த்தீங்களா கையில், நான் கூட புல்லட்டை வச்சு சூடன்னு நினச்சா பர்கர் பீஸான்னு பறந்து போகுது. அது பட்டு கூட அவன் செத்து போனான் பார்த்தீங்களா, வெடிச்சு. அதான் செம காமெடி. ஓகே, இங்கே ஒரு ஃபேன். மேலே என்னடா லேசராக சுற்றுது? இதெல்லாம் தாண்டி போனோம் போல். இன்னும் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இதில் கண்ட்ரோல் பண்ணுறது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க.
மண்டையில் பட்டால் மண்டை பாதியாக வெட்டிக்கும் பார்த்துக்கோ. ஓகே, எப்படியோ மேலே வந்துட்டோம். போடுறாஜா அப்பா, சேஃப் லேண்ட். முன்னாடி ஒருத்தன் ஓடுறான், அவனே ஃபாலோ பண்ணலாம். இப்போ என்ன ஒன்று பண்ணுறது? அங்கே அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான் முன்னாடி. இங்கே தான் ஆரோ போட்டிருக்காங்க. ஓகே, ஏறி பார்ப்போம். இங்கே ஏதோ ஒன்று இருக்கு. என்னது இது? என்னங்க கையோட ஒட்டிக்கிச்சு? இது வச்சு என்ன பண்ணோம்? ஓ, இந்த கேப்பில் போட்டு ஏறணும்னு நினைக்கிறேங்க. வச்சு பார்ப்போமே. டேய், நான் போட்டால் நீ என்னடா அது மேலே குதிக்கிற? டேய், ஓகே. அப்பம்மா இதை எடுத்து அப்படிக்கா வச்சு இங்கேருந்து அங்கே க்ராஸ் பண்ணி போயிடலாம். அது வேறு ஜஸ்ட்டில் நின்றுருக்கு. கொஞ்சம் முன்னாடி வச்சுருந்தானா கீழே விழுந்துருப்போம். ஓகே, இங்கேருந்து அங்கே வச்சிடலாம். இங்கே மட்டும் கீழே விழுந்தோம். ஓகே, வந்துட்டோம். இப்போ இங்கே பெருசாக ஏதோ ஒரு டோர் இருக்குது. இது எப்படி வச்சுருந்தா யாராவது நந்து போயிடுவாங்க. நம்ம கீழே போட்டுடலாம். ஓகே, சொந்தமாக எவடாவன் மறுபடியும் தொப்பை போலீஸ் வந்துட்டான். டே குண்டா, ரோபோட்டில் வந்திருக்காங்க இந்த வாட்டி. ஐயோ, பார்த்துட்டான். பேரி இது ரோபோட். அவனுடைய லைஃப்பை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. இது வேறு பர்கராக போதே, அழிக்க முடியுமா அவனை? ஓகே, ஜம்ப் பண்ணி அவன் வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை. நம்ம கிட்டே இருக்கிறது சாதாரண கன்று. அவன் 2 கையில் பார்த்தீங்களா மினி கன் மாதிரி வச்சுன்னு பயங்கரமாக சொல்கிறான். கிட்ட வந்துட்டான். ஓடு ஓடு ஓடு. ஐயோ, துரத்துறானே. ஓகே, நம்ம தூரமாக போயிட்டு அவனை அடிக்கலாம். அப்படியாவது சரி வருதான்னு பார்ப்போம். டே குண்டா நில்றா, கொஞ்சமாவது பொறுமையாக வாடா. ஓகே, அவன் ஒரு கையை உடச்சாச்சு. ஒரு கையை வச்சு நீ என்ன பண்ண போகிற? அப்புறம் பாகுபலியில் வர மாரி ராஜ்யத்தை ஆள ஒரு இரும்பு கையை பார்த்தா தானே அடிச்சிட்டு போடுறா. சும்மா தான்டா சொன்னேன். ஐயோ, அவன் வேறு அடிச்சின்னே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தான். கிட்டத்தட்ட அவன் லைஃப் பாதிக்கு மேலே குறைச்சிட்டோம். அவன் வேறு கிட்ட வந்துக்கினே இருக்கானே, அடிச்சிக்கினே இருக்கான். இன்னும் ஒரு அடி அடித்தா நம்ம கதை காலி ஆகிடும். சீக்கிரம் அவனை எப்படியாவது காலி பண்ணிடணும். நம்மளால் முடியும். ரொம்ப தூரமாக நவுந்துட்டு நம்ம சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அடிக்கிறதாவது கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். அவன் வேறு சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, காலியாகிடு. இது வேறு எங்கேயோ அடிக்கிறான் இவன் வேறு. ஓகே, எங்கேயோ சுடுதுங்க, எதுவுமே பண்ண முடியல. அவன் வேறு கிட்ட வந்துடுறான். ஓகே, கரெக்டாக எய்ம் பண்ணி சுடுறான் இந்த வாட்டி. நான் கரெக்டாக அவன் மண்டையிலுக்கு குறி வச்சா இது எங்கேயோ போகுது. சுத்தம் நம்ம பவரை ஃபுல்லாக குறைச்சிட்டான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது. காலி பண்ணுறது தான் ஒரே வழி. சீக்கிரம் முடியும். போய் நம்ம கையில் எந்த கண்ணை போய் குத்து வச்சிட்டானுங்களே டாடி. உங்களுக்கு அநியாயமே இல்லை. போ பர்கர், உன்னால் முடியும் பர்கர். அவன் வாயில் போய் இந்த பர்கர் சொருவில் அவன் என்னத்துக்கு காலி ஆயிருக்கணுமே. முடிஞ்சுது அவன் கதைன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர், போடு, வெற்றி. எப்படி ஜேஸ்டோம் இல்லை, அவன் வெடித்து சதறிட்டான். ஓகே, நம்மளுக்கு புதுசாக ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கு. இதுனா குடவுனில் இருக்க ஷட்டர் மாதிரியே இருக்குது. ஓகே, உள்ளே ஒரு ட்ரக்கோ என்னவோ இருக்குது. நான் உள்ளே போய் உக்காஞ்சிக்கினேன். ஓகே, என்ன ஓட மாட்டுது? ஓகே, ஓடுதுங்க. நான் கூட திடீர்னுட்டு ஓட ட்ரக்கு நம்ம கையில் கொடுத்துட்டானுங்களோன்னு நினச்சிக்கினேன். இந்த இடத்த விட்டு தூரமாக நம்ம தப்பிச்சு போகணும். இல்லைன்னா அந்த போலீஸ் நம்மளை பிடிச்சி என்ன பண்ணுவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, என்ன சுற்றி பாலைவனமாக இருக்குது. என்னடா நின்றுடுச்சு? பெட்ரோல் போடுங்கன்னு அப்பயே பாதி பெட்ரோல் போட்டால் இப்படி தான் ஆகும் நல்லா. ஓகே, இங்கே ஆரோ இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி போகலாம். இதை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் முன்னாடிலேருந்தே. என்ன வரப்போகுது? ஓகே, இங்கே ஏதோ ஒரு வந்திருக்கு. இது மேலே ஏறி இங்கே ஏதாவது வச்சுருக்க போகிறீங்களா? மறுபடியும் அந்த பேரி கொண்டு வந்துட போகிறான். ஸ்லிப் ஆகிடுச்சி. ஓகே, இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அவங்க கொடுத்த டாஸ்க் கூட பரவாயில்ல. கடைசியில் வந்து இப்படி பண்ணுறீங்களேடா டேய். 10 வாட்டிக்கு மேலே கீழே விழுந்துக்கினே இருக்கானே. ஓகே, இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு.
மறுபடியும் கீழே விழுறடா. சரி இல்லைடா இதெல்லாம். ஓகே, குதி குதி குதி, உன்னால் முடியும். கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஓகே, கடைசி பைப்லேயும் குச்சாச்சு. ஏனியை பார்த்தவொடனே தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஏனி மேலே தான் புது புது டாஸ்க்லாம் வச்சுருப்பானு. ஹெலிகாப்டர், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஓகே, இந்த ஹெலிகாப்டரில் தான் நம்ம இப்போ தப்பிச்சு போகிறோம். போகிற வழியில் ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாமல் எங்கேயாவது போய் முட்டினோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இருக்கிற கொஞ்சம் லைஃப்பும் போயிடும். ஓகே, நம்ம ஜே-ஸ்டோன்ட்டு பேட்ச்லாம் கொடுத்துருக்கானுங்க. சரி, ஹெலிகாப்டரில் பறந்து போகிறோம். எங்கே வந்திருக்கோம்? மறுபடியும் வேறு இடத்துக்கு வந்துட்டோங்க. ஹெலிகாப்டரில் பறந்து இங்கே வந்து சேர்ந்துருக்குமா? நிற்கிறான் பாருங்க, தொப்ப மாட்டேன். ஓகே, தொப்ப நிற்கிறான். அது பக்கத்தில் யாரோ பாட்டி நிற்கிறாங்க. யாரும் பாட்டியா? யாரும் நிற்கிறாங்களே. இவன் யார்? வேம்பயர் மாதிரி. இது ஏதோ ஒரு சூனி வச்ச பொம்மை மாதிரியே இருக்குது. மண்டையில் சைரன் வச்சு நோத்தம் நிற்கிறான். இங்கே ஒரு செஃப் இருக்கான். ஸோ ஓகே கைஸ், இந்த கேமில் அவ்வளோதான். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ப்ரோ, கேடி ப்ரோ.